स्थित प्रज्ञस्य का भाषा समाधिस्तस्य केशव स्थितति किं प्रभाषेत किम् आसीद व्रजेत किम्. இதான் இந்த ஸ்லோகம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சந்தி பார்க்கலாம். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, அங்க ஒண்ணும் இல்ல. சமாதிஸ்தஸ்ய கேசவ, அங்கேயும் ஒண்ணும் இல்ல. ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத பிரஜேத கிம், ஒண்ணுமே இல்லை இந்த ஸ்லோகத்துல. ரியலி ஸ்பீக்கிங் ரொம்பவும் ஈஸியான இதுதான் விஷயமும். ஸோ இங்க என்ன சொல்ல போற, இங்க ஹே கேசவ அப்படின்னு கூப்பிடுற. சமாதிஸ்தஸ்ய ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத கிம் பிரஜேத கேக்குறான் கிருஷ்ணர் கிட்ட. ஹே கேசவ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சமாதிஸ்தஸ்ய, சமாதௌ திஷ்டதி அப்படின்னு லாஸ்ட் ஸ்லோகத்துல முடிஞ்சுது இல்லையா. சமாதௌன்னா ஆத்மனி, ஆத்ம ஞானத்தை அறிஞ்சிட்டு அதையே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ சமாதிஸ்தஸ்ய, சமாதௌ திஷ்டதி இது சமாதிஸ்தக, கிருகஸ்தக கிருகே திஷ்டதி இது கிருகஸ்தக. சோ அந்த சமாதியில நிலைமையில இருக்கிறவனோட ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, அந்த ஸ்தித பிரஜ்ஞா இருக்கே, தட் இஸ் அந்த கான்சென்ட்ரேட்டடா சித்தாஸ் மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். திருவண்ணாமலையில சுத்தி வரதே பார்த்தா அந்த விசிறி சாமியார்லாம் கொண்டு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. கா பாஷானா என்ன அர்த்தம்னா, அவரை பத்தி எப்படி, அதை பத்தி என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்ன பேச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அதை பத்தி என்ன விஷயம், அவர் எப்படி இருப்பான், இவனை பத்தி என்ன பேச்சு அப்படின்னா நம்ம திட்டுற மாதிரியே சொல்லலாம், இல்ல இவரை பத்தி என்ன சொல்ற உலகத்துல எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த லாஜிக் நம்ம தமிழ்ல சொல்றேன், அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கா பாஷா அப்படின்னு என்ன அர்த்தம், அவரோட லட்சணம் என்ன, அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற. ஸ்தித தீகி, ஸ்தித தீகி, ஸ்தித பிரஜ்ஞா, தி பிரஜ்ஞா எல்லாம் ஒண்ணுதான். சோ அந்த ஸ்தித தீகி கிம் பிரபாஷேத, அவர் எப்படி பேசுவார், கிம் ஆசீத எப்படி இருப்பார், எப்படி நடப்பார், எப்படி பிஹேவ் பண்ணுவார். ஆசீதனா உட்காந்துக்கிறாருன்னு அர்த்தம், ஆனா உட்காந்துக்கிறாருன்னு எடுத்துக்கூடாதீங்க. எப்படி உட்காருவார், எப்படி எழுந்துப்பார் அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எப்படி உட்காருவார் அப்படின்னா அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவன் எப்படி உட்காருவான் நிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல அவன் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அந்த ஸ்திததியோடு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி கேட்கிறார் அவரு. ஹே கேசவ சம்போதனம். சமாதிஸ்தஸ்ய ஸ்ய ராமஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். கா பாஷா, கா பாஷா அப்படின்னா என்ன பேச்சு, பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஃபெமினைன் ஜெண்டர் இருக்கு. பாஷாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். பவதி அப்படின்னு எடுத்துக்கலாம் கிரியாபதமா. ஸ்தித தீஹி அடுத்த சென்டென்ஸோட கர்த்திருப்பதம் ஸ்தித தீஹி 1.1. கிம் பிரபாஷ் என்ன பேசுவார் அப்படிங்கிறதுனால 2.1 கிம் எடுத்துட்டு இருக்காங்க. பிரபாஷேத, பிரபாஷேத அப்படிங்கிறது விதிலிங்ல வருது. வந்ததே அதெல்லாம் வருது இல்லையா, அந்த வந்தத்துல வந்தேத அப்படின்னு வருதுன்னா அது விதிலிங், அந்த ஃபார்ம் வந்து அப்படி இருக்கும். கிம் ஆசீத, ஸ்திததீஹி கிம் ஆசீத அப்படி எடுத்துக்கணும். அது மாதிரிதான் எப்படி உட்காருவான், ஆசனம் அப்படிங்கிற வேர்டு இதுல இருந்தா வந்திருக்கு, ஆஸ் அப்படிங்கிற தாத்து. சோ கிம் ஆசீத எப்படி உட்காருவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், அவர் நடை உடை பாவனை அதை மீன் பண்றோம். கிம் பிரஜேத, ஸ்திததீஹி கிம் பிரஜேத. ஆக்சுவலா இந்த பிரஜேதங்கிறது வந்து கிராமட்டிக்கலி வந்து ஆஷ பிரயோகம் அப்படின்னு சொல்லுவா. விரஜதி விரஜதக விரஜந்தி அப்படின்னு தான் வரும். இங்க வந்து கிருஷ்ணர் அதை யூஸ் பண்ணிருக்கா. ஆர்ஷன்னு அந்த பெரியவா யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ்னால அது கொஸ்டின் பண்ண முடியாது. கிராமட்டிக்கலி அது வந்து விரஜதி ரஜேத் அப்படின்னு வரணும். ஆனா அதை பத்தி நம்ம இங்க ஒன்றும் சொல்லக்கூடாது, ஆஷ பிரயோகம். ஏன்னா முன்னோர்கள் கிரேட் கிருஷ்ணா சொன்னதுனால அது சொல்லக்கூடாது. அதனால அதை மாத்தவும் இல்லை. புக்லிங் ரஜேத்தை தான் எப்போ படிக்கிறது எல்லாம். பட் நம்ம ஆனா கிராமட்டிக்கலி இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் கால்ட் அஸ் ஆஷ பிரயோக. சோ இங்க பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன அப்படிங்கிறதுல விசர்க்கம் இருக்கு. அர்ஜுனக உவாச்ச விசர்க்கம் லோபமா இருக்கு. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, ஸ்திதக பிரஜ்ஞக ரெண்டு வேர்டு இருக்கு. சோ பிரஜ்ஞா அப்படிங்கிறது வந்து புல்லிங்க கிடையாது ஆக்சுவலி, ரியலி ஸ்பீக்கிங். பிரஜ்ஞாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். ஆனா இட் கோஸ் டு த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் தட் ஸ்தித, அந்த ஸ்திதி. அதனால எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்திதா பிரஜ்ஞா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். கீதுருஷி பிரஜ்ஞா, எப்படிப்பட்ட பிரஜ்ஞா, ஸ்திதி ஸ்திதா நல்லா கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற பிரஜ்ஞா. சோ ஸ்திதா பிரஜ்ஞா அப்படின்னு எடுத்துட்டு அப்போ வந்து பிரஜ்ஞான்னு முடிஞ்சா அது ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கு. எஸ்ய சகன்னு போடணும். எவனுக்கு அந்த பிரஜ்ஞா இருக்கோ அப்படின்னு போட்டோன்னே இட் பிகம்ஸ் புல்லிங்கா. அப்போ ஸ்தித பிரஜ்ஞக அப்படின்னு வந்துடும்.
அது வந்து தஸ்ய அந்த ஷஷ்டி விபக்தியில ஸ்ய ராமஸ்ய அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அது ஷஷ்டி விபக்தி ஏகவசனத்துல இருக்கு. ஸ்தித பிரஜ்ஞாங்கிற வேர்ட் டிரைவ் ஆகுது, அது பிரதமா விபக்தியில. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி. கா பாஷா பிரதமா விபக்தி ஏகவசனம் ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. சமாதிஸ்தஸ்ய எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஸ்தக அப்படின்னு முடிஞ்சனா திஷ்டதி அப்படின்னு எடுத்துக்கணும். செவன்த் விபக்தியில போட்டு திஷ்டதின்னு எடுத்துக்கணும். சமாதியில நிக்கிறா, அப்போ சமாதியோட செவன்த் விபக்தி சமாதௌ. சமாதௌ திஷ்டதி இது சமாதி அப்படின்னு வரும். சமாதிஸ்தக அப்படிங்கிற வேர்ட் டிரைவ் ஆகும். அந்த சமாதிஸ்தகவோட ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் சமாதிஸ்தஸ்ய அப்படின்னு வரும். கேசவ, கேசவங்கிறது சம்போதன பிரதமான இருக்கு. ஸ்திததி, ஸ்திததிங்கிறது அகைன் இட் கோஸ் டு த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் ஸ்திததி. தீங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். அப்ப அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரியே ஸ்திதா தீஹி அப்படின்னு முதல்ல பிரிச்சிருந்தா ஸ்திததி அப்படிங்க ஸ்திதாதி ஸ்திததீஹி அப்படின்னு ஒரு வேர்ட் டிரைவ் ஆகும். ஆனா அது இட் கோஸ் டு த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் தட் ஸ்திததி அப்படிங்கிறதுனால யஸ்ய சக அப்படின்னு ஆட் பண்ணிடணும். அப்போ ஸ்திததீஹி அப்படின்னு ஒரு வேர்ட் டிரைவ் ஆகுது. அந்த இது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு, ஹரிஹி அப்படிங்கிற மாதிரி. இங்க கிம் அரிஹி கூட சொல்ல முடியாது, ஈகாராந்த இதுல வர்த்தது. கிம் அப்படிங்கிறது வந்து த்விதியா விபக்தி ஏகவச்சனம். பிரபாஷேத விதிலிங் பாஷ், பாஷதே பாஷேதே பாஷந்தேன்னு ஆத்மநேபதி தாத்து அது. ஸோ அந்த டைப்ல இருக்கிற விதிலிங் எப்படி பேசுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் அந்த மாதிரி வரும். கிம் அகைன் 2.1. ஆசீத, ஆசீதனா உட்கார்ந்துருப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய தாத்து. ஆஸ், ஆஸ்தே அப்படின்னு வரும். இங்க ஆசீதங்கிறது விதிலிங்ல இருக்கு. விரஜேத ஆல்ரெடி சொன்னேன், விரஜதி விரஜேத் அப்படின்னு வரணும். பரஸ்மைபதி தாத்து தான் அது. அது கிம் திருப்பி அதே தான் வந்திருக்கு, இதுல ஒண்ணு விஷயம் இல்லை. ஸோ இங்க ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன, கேசவ அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு லெட்டருக்கு ஒரு ஒரு காட் நிறைய டிரைவ் பண்ணிருப்பா, இப்படி இப்படின்னு சொல்லுவா. அந்த டீக்கால பார்த்தேன், கேசவங்கிறது இக்கு பிளஸ் ஆ பிளஸ் இ, ஈஷ அப்படின்னு வருது. அப்புறம் வாங்குற ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ இந்த காங்கிற லெட்டர் பிரம்மாவையும், இக்கு பிளஸ் ஆங்கிறது விஷ்ணுவை குறிக்கிறது தான். ஈஷாங்கிறது சிவன் எல்லாருக்கும் தெரியும், வாங்கிறது வப்பு. சோ என்ன அர்த்தம், பிரம்ம விஷ்ணு சிவா இந்த மூணு உருவமா இருக்கக்கூடிய பப்பு. பப்புனா சரீரம், அந்த பாடி, அந்த ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபார்ம் எடுத்துட்டு இருக்கிறவர் எவரோ அவர் கேசவர் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறது. சோ இதான் இந்த இடத்துல கிம் ஆசீதனா என்ன எடுத்துக்கணும்னு சொன்னேன், உட்காந்துருக்கான் நம்ம அப்படி எடுத்துக்கூடாது, எப்படி இருப்பான், அதனால அந்த மீனிங் எடுத்துட்டு இருக்கேன். அவனோட விவகாரம் எப்படி இருக்கும், அவனோட நடவடிக்கை எப்படி இருக்கும், எப்படி நடப்பான் அப்படின்னு நம்ம தமிழ்ல கூட கேட்கணும். நடவடிக்கை, அவன் நடவடிக்கை எப்படின்னா எப்படி நடப்பான், எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதே மீனிங் தான் இங்கே. நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக ஸ்தித பிரக்ஞஸ்ததோச்யதே. சோ எப்படி இருப்பான் அவன் கேட்கறது இல்லையா, 3 ஸ்லோகத்துல சொல்றாரு பகவான். 3 ஸ்லோகமும் இந்த ஸ்தித பிரக்ஞனோட லட்சணம் என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவர் பதில் சொல்றார். இங்க பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஒண்ணுமே இல்ல. ஆத்மனி ஏவ, ஆத்மனி ஏவ ஆத்மன் ஏவ, இங்க என் சந்தி வந்துடும். ஆத்மனா துஷ்டக, ஏவ பிளஸ் ஆத்மனா ஏவாத்மனா சவர்ண தீர்க்க சந்தி. துஷ்டக ஸ்தித பிரஜ்ஞக பிளஸ் ததா, ஸ்தித பிரஜ்ஞஸ் ததா, விசர்கம் சகாரம் ஆயிடும். உச்சியதே இப்படி இருக்கு. சரி என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கலாம். ஹே பார்த்த கூப்பிடுற, யதா மனோகதான் சர்வான் காமான் பிரஜகாதி ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக ததா ஸ்தித பிரஜக உச்சியதே. யார் ஸ்தித பிரஜர் அப்படின்னு சொன்னா, எவன் மனோகதான் சர்வான் காமான், மனசுல உண்டாகிற எல்லா காமங்கள் எல்லா டிசையர்ஸையும், பிரஜகாதி, பிரஜகாதினா தியஜதி லீவ்ஸ், எவன் வந்து தான் மனசு இருக்கிற எல்லா டிசையர்ஸையும் விடுறானோ, ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக, இதான் மெயின் வேர்ட். நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி விதவிதமா இதை படிச்சிட்டோம். ஆத்மனி, ஆத்மனினா தன்னிடத்திலேயே தன்னாலேயே சந்தோஷப்படுறான் அப்படின்னு அர்த்தம், கரெக்டா சொன்னா. சோ தன்னிடத்துல தானே பகவான் இருக்கிறான், அதை நம்ம எங்க தேடணும், நம்மளே தான் தேடணும், நமக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தானே. சோ நம்ம சோல் மெடிடேஷன் தான் எப்படி பண்றோம், நம்மள இடத்துல
நம்மளாலே தான் பண்றோம். அதான் இங்க மீன் பண்றது. ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக. துஷ்டகனா கண்டென்ட். ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைட். எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்? தங்கிட்டே தன்னாலேயே சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறான் அவன். பிகாஸ் ஹி டஸ் நாட் ஹேவ் எனி காமா. வெளியில எப்பவுமே பகிர்கதானி. காமான் எப்படிப்பட்டது அப்படிப்பட்டனா பகிர்கதான். எல்லா காமானும் வெளியில நோக்கி போகும். ஆனா இங்க எப்படி உள்ளுக்குள்ள நம்ம இன்டர்னலா உள்ளேயே நம்ம அந்த தியானம் அப்படிங்கறதே உள்ளுக்குள்ளே நம்மள பாக்கிறதே ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக. சந்தோஷமா கண்டென்ட்டா இருக்கிறவன். ததா தென் ஸ்தித பிரஜ்ஞக உச்சியதே. அவன் தான் ஸ்தித பிரஜ்ஞ அப்படின்னு சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறவன். சோ இங்க வந்து ஸ்திதப்பிரஜ்ஞானா இன்டெலெக்டா கரெக்டான மீனிங்? ஸ்திதப்பிரஜ்ஞனா இந்த இடத்துல இன்டெலெக்ட்னு நம்ம எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஆத்ம ஞானம் தெரிஞ்சவன். எல்லா நம்ம ஏற்கனவே எப்படி ஆத்மா பத்தி எல்லாம் சொன்னர்ல, அந்த ஆத்ம ஞானம் எல்லாம் அடைஞ்சு ஜஸ்ட் லைஃப்ல வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவான். அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்னவோ எல்லாம் பண்ணுவான். he can be even ஒரு ராஜாவா கூட இருக்கலாம், ஒரு யாச்சகனாவும் இருக்கலாம். ஆனா அவனுக்குங்கிற ரோலை அவன் கரெக்டா பண்ணுவான். அவனுக்கு ஆசை இருக்காது, இது நான் பண்ணணும்னு பண்ணுவான். அதுக்கு மேல அவனுக்கு அதுல வந்து சுபாசுபத்துல ஆல்ரெடி பார்த்துட்டோம். சுபத்திலையும் அசுபத்திலையும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க போல. திருப்பி அதே தான் சொல்ல போறேன். ஏற்கனவே விதவிதமா சுகதுக்கே சமயக்கிருத்வா மானா அதே தான். அது திருப்பி அதுதான் வருது. விதவிதமா அவன் கேள்வி கேட்கிறான், விதவிதமா பதில் சொல்றேன். சோ எல்லாத்தையும் கடந்தவன். எது வந்தாலும் அவன் நிலை பெற்று இருப்பான். அவனுக்கு வந்து தெரிஞ்சுட்டான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சுட்டான். நம்ம வந்து சோல், நம்ம we are not சரீரம். சரீரத்துக்கு வரத நம்ம வந்து அனுபவிக்கணும். அதை பத்தி நம்ம வருத்தப்படக்கூடாது. எதுனாலும் ஏத்துக்கணும். சந்தோஷனாலும் நம்ம குதிக்கூடாது. இப்ப சொல்ல போறாரு திருப்பி அது 2-3 ஸ்லோகத்துல இதுதான் திருப்பி சொல்ல போறாரு. பாப்போம் எப்படி சொல்றேன். ஓகேயா? சோ ஹே பார்த்த யதா. யதாங்கிறது அவ்யயம். நரக, நரகன்னு இங்க போட்டு இருக்கேன். மனுஷக கஷித் எப்படி வேணா போட்டுக்கலாம். மனோகதான் சர்வான் காமான். இந்த காமான், அந்த காமானோட அட்ஜெக்டிவ் என்ன? மனோகதான் சர்வான். 2.3 2.3 2.3 பிரஜகாதி தியஜதி விடுறான். ஆல்ரெடி இந்த ஹாங்கிற தாத்து தியஜதிங்கிற அர்த்தம் கொடுக்கறதுன்னு நம்ம பார்த்தோம். ஹாங்கிற தாத்துக்கு முன்னாடி ஜாப் அப்படிங்கிற ஒண்ணு தானே வந்து அந்த தாத்துல ஒட்டிக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பிராங்கிற ப்ரிஃபிக்ஸ் போட்டிருக்கு. பிரகஷேன ஜகாதி, நன்னா விடுறானோ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. ஆத்மனி சப்தமி விபக்தி, ஏவ அவ்யயம் ஆத்மனா திருத்தியா விபக்தி. துஷ்டக, துஷ்டகன்னா ரொம்ப சந்துஷ்டக, சந்தோஷம்லாம் இதுல எந்த வந்த வார்த்தை. நல்ல துஷ்டகனா ஆக்சுவலா சந்தோஷம் நம்ம தப்பான அர்த்தத்துல எடுத்துட்டோம். துஷ்டனா கண்டென்ட், தனக்கு எது வந்தாலும் அதோட ஹாப்பியா எடுத்துக்கிறது. பவதி, பவதின்னு நான் கிரியாபதத்தை ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ததா தென் ஸ்தித பிரஜ்ஞக 1.1 உச்சியதே கர்மணி பிரயோகத்துல இருக்கு. நேற்று தான் நம்ம பார்த்தோம் இல்லையா கர்மணி பிரயோகத்தை பத்தி. சோ இங்க உச்சியதே அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கு. சோ இங்க வந்து இது வந்து கர்ம உச்சியதேன்னு வந்து முடிஞ்சிருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக, ஆத்மனா துஷ்டக சக ஸ்தித பிரஜ்ஞக இது உச்சியதே அப்படிங்கிற மாதிரி வந்தது. இங்க வந்து மனோகதான் சர்வான் காமான் பிரஜகாதி அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. சோ இதுல டீக்கால சில இன்ட்ரெஸ்டிங் முக்கியமான விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் வந்து நம்ம இந்த வேர்ட்ஸ் இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக போட்டு வச்சிருக்கேன். சோ மனோகதான் சர்வான் காமான் அப்படிங்கிறது மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசைகள், இச்சா பேதான். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா புத்திர வித்ர லோக ஏஷனா, ஏஷனா திரயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எப்பவுமே. ஸோ என்னெல்லாம் மனுஷனோட ஆசை அப்படின்னா புத்திரன்னா நம்ம புத்திரன் மட்டும் எடுத்துக்க வேணாம். புத்திரன்கிறது அல்டிமேட் இல்லையா. ஸோ புத்திரன், ஒய்ஃபு, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வித்தன்னா நமக்கு அந்த பணம் அதுல ஆசை வரும். அதுக்கப்புறம் பணம்னா ஆல், பணம் தான் இங்க வந்து ஒன்லி நாட் பணம், பணம் ரிலேட்டட் வித்யா ஆல் இது எல்லாமே அதுல வந்துடும். லோகேஷனா இங்க வந்து ஸ்வர்க்கம் அந்த இது அப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம். சோ இங்க புத்திர ஏஷனா புத்திர உற்பத்தி மட்டும் இல்ல, சம்பந்தமான ரிலேஷன்ஷிப்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி வித்த ஈஷனால 2 டைப். மானுஷம்னா பணம் லிட்டரலா. தெய்வம் அப்படின்னா வித்யா, வித்யாங்கிற பணத்தை யாரும் திருட முடியாதுலாம் சொல்றோம்ல, அதுவும் ஒரு டிசைர் தான். லோகேக்ஷனா தேவலோக இச்சா 3 போட்டேன். சோ ஆத்மனிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். ஆத்மஸ்வரூபே அந்த சோலுல அந்த ஸ்வஸ்மின்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. ஏவ ஆத்மனா தனக்குத்தானே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டனா அவனாலே பண்றான். ஸ்வேன ஏவங்கிறது திருத்தியா விபக்தி தான். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதுவும் சொன்னதான் உங்களுக்கு. பாஹ்ய லாப நிரபேட்சக,
பாக்கியனா வெளியில இருக்கிற லாபத்துல ஆசைப்படாம. ஏன்னா இந்த எப்படி சந்தோஷமா இருக்கணும்னா, இதுக்கு எப்படி சொல்றேன்னா, எப்படி இருந்தாலும் மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னா ரெண்டு கிடைக்கிறது, ஒண்ணுத்தோட ஒண்ணு பெட்டர்னா யூ வில் ஆல்வேஸ் செலக்ட் த பெஸ்ட் ஒன். பை நேச்சர் அப்படித்தானே. அப்போ இந்த சோலை பாக்குறவனுக்கு வந்து எல்லா சந்தோஷத்தோடையும் பெரிய சந்தோஷமா அது இருக்கு, பரமானந்தம். இதெல்லாம் வந்து சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லுவா தமிழ் அழகா. சோ சிற்றின்பம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி அப்பப்ப ஒரு ஆசை. இந்த ஆசை வந்து சரி, இந்த ஒண்ணு நம்ம இன்னைக்கு ஒரு ஆசைப்படுறோம், இதை அடைஞ்சிட்டோம்னா நாளையில இருந்து அப்படியே நம்ம ஸ்திர பிரஜனா ஆயிடுறோமா, முடிஞ்சுட்டா அப்படின்னு கிடையாது. நாளைக்கு புதுசா இன்னொரு ஆசை வரப்போகுது. சோ இது எல்லாமே பாக்கிய லாபமா இருக்கு எல்லாம். சோ அந்த பாக்கிய லாபத்தை நிரபேட்சகனா விரும்பாதவன் அந்த மாதிரி இருந்துட்டு நிரபேட்சக சன் சச்சிதானந்த ஞானானந்த அமிர்த ரச லாபேன அததான் சொல்லியிருக்கேன். சச்சிதானந்த பேரின்பம்னு சொல்லுவா இல்லையா, மனசுல இருக்கிற அந்த மெடிடேட் பண்ணி வர அந்த ஒரு திருப்தி, ரியலி ஸ்பீக்கிங் திருப்தி தான், கண்டென்ட்டா இருக்கிறது தான். எல்லாத்துலயும் எப்பவும் பீஸ், அதுதான் இன்னர் பீஸ் இருக்கணும். இன்னர் பீஸ் இருக்கணும். ஆனா பாக்கியத்துல வந்து பார்த்தா நார்மல் ஃபெலோவா இருக்கணும், எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பான். அந்யஸ்மாத் அலம் போதும், மிச்சம் எல்லாம் போதும் அப்படிங்கிற அந்த பிரத்யேய என்னன்னா விஸ்வாசம், அந்த நம்பிக்கையோட அவன் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ துஷ்டக, துஷ்டனா என்ன அர்த்தம், அதான் சொன்னேன். சந்துஷ்டகனா நம்ம சந்தோஷம்னு தப்பான மீனிங்ல அப்பப்போ ஆனந்தத்தை எடுத்துக்கிறோம். துஷ்டகனா கண்டென்ட், எத்திர பூர்ணத்வம், பூர்ணம், அவன் மனசு நல்லா பூர்ணமா நிரம்பி போச்சு. நான் தான் ஆத்மா, நான் தான் காட்னா அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு, ஒண்ணும் கிடையாது. நான் தான் சோல். நீங்க ஜீவாத்மான்னு எடுத்திருந்தாலும் அப்படியே விஷ்ணுவோட ஒரு இது அப்படிங்கறதே நமக்கு என்ன சந்தோஷம் தானே, எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தான். சோ ஐயோ சாரிடா, ஸ்திதப்பிரஜ்ஞ வந்து எப்படி ஆவான் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு ரியலி ஸ்பீக்கிங். அந்த ஸ்தித பிரஜ்ஞனும் தடான்னு நான் ஸ்தினிலேருந்து ஸ்தித பிரஜ்ஞன் ஆக முடியுமா, ஆக முடியாது. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரவண மனன் இதெல்லாம் வந்து சொல்லுவா. எப்பவுமே இந்த ஸ்பிரிச்சுவல்ல படிக்கணும்னா வாட் ஆர் த குரு கிட்ட போகணும்னா என்னெல்லாம் தகுதி, அது மாதிரிலாம் பேசுறதே இதெல்லாம் சொல்லுவா. அங்க போய் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கேட்கணும், காது கொடுத்து ஃபுல்லா கேட்கறதுனா என்ன, சும்மா கேட்க கூடாது, உள்ளுக்குள்ள வாங்கிட்டு கேட்கணும். மனனம், மனநம்னா அதுல வந்து நம்ம திருப்பி திருப்பி கொஞ்சம் நினைச்சுக்கணும். நிதித்தியாசனம்னா ரொம்ப பரிபூர்ணமா அதுல ரிசர்ச்னா உள்ளுக்குள்ள இன்டெப்த், அதுக்குள்ள அதையே திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி அந்த மூணுத்தையும் பண்றதே தான் இப்ப நம்ம எல்லாம் ஸ்டவன ஸ்டேஜ்ல இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை பத்தியே திங்க் பண்ணி அதுக்கப்புறம் அதுலயே ஃபுல்லா ஊறி அந்த மாதிரி ஒரு பயங்கரமா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற டைம்ல அப்ப நமக்கு என்ன தெரியும், ஒன் டேல ஆத்மா அனாத்ம விவேகி ஆயிடுவோம், அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப சிம்பிளான்னு பார்த்தோன்னா காமத்யாகி துஷ்டக அப்படின்னு ரெண்டு வேர்டு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா சல்மான் காமான் யக பிரஜகாதி அப்படின்னு சொன்ன, அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா காமத்யாகி, எல்லா டிசையர்ஸையும் விடுறவன் அப்படின்னு அர்த்தம். துஷ்டக கண்டென்ட், கண்டென்ட்டா இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தம் தானே. சோ இந்த துஷ்டக அப்படிங்கிறதும் இங்க நம்ம எடுத்துக்கணும். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு தான் சொல்றாரு, கடைசியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது காமத்யாகி துஷ்டக ஸ்தித பிரஜக. ஸ்தித பிரஜனோட லட்சணம் இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா. இப்ப காமத்யாகி அடுத்த ஸ்லோகத்துல அதை பத்தி ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் 2-3 ஸ்லோகம் சொல்ல போற. என்ன பண்ணுவான் அவன், அப்ப எப்படி இருப்பாவ அப்படின்னு சொல்ல போற. திருப்பி அதே தான் நம்ம சொல்ல போறோம், புரிஞ்சிடும். இது இன்னும் இது பார்க்கல, கிராமர் பார்க்கல. ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். உவாச்ச, உவாச்சங்கிறது லிட் ஃபார்ம்ல வச்சுங்கிற தாத்து இருக்கு, ப்ரூ வச் ரெண்டுத்துக்கும் உவாச்ச தான் வரும். பிரஜகாதிங்கிறது ஆல்ரெடி காங்கிற தாத்து தியஜதிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, லட்லக்கா அர்த்தம் தான் பிரதமா விபக்தி பிரதம புருஷ ஏக வச்சனத்துல இருக்கு. யதா அவ்யயம் காமான் 2.3 சர்வான் பார்த்த இஸ் அந்த சம்போதனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. இதுக்கப்புறம் மனோகதான், அதுவும் 2.3 மனோகதான் சர்வான் காமான் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆத்மனி சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஏவ அவ்யயம் ஆத்மனா திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஆத்ம சப்தத்துக்கு எடுத்துனா எல்லாம் இதுலயே நான் ரெண்டு வந்து கொடுத்தோம். துஷ்டக, துஷ் தாத்து, இதுல இக்தா பிரத்யம் போட்ட உடனே துஷ்ட. நேற்று நம்ம இக்தா பிரத்யம் எல்லாம் கொஞ்சம் படிச்சோம். துஷ்டாத்து பிளஸ் இக்தா பிரத்யம் துஷ்டக அப்படின்னு வருது. ஸ்தித பிரஜக ஆல்ரெடி நம்ம எப்படி பார்த்தோம், ஸ்திததி அதேன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான். ஸ்திதா பிரஜா எஸ்ய சக ஸ்தித பிரஜக அப்படிங்கிற வேர்ட். ஸ்திதா பிரஜாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். சோ ஸ்திதா பிரஜா
நல்ல கான்சியஸ். பிரக்ஞானா என்ன அர்த்தம்? நம்ம பிரக்ஞாங்கிறது ஒரு சாதாரண விஷயமா சொல்றோம். ஆனா அந்த யூனிவர்சல் அந்த சோலோட அப்படியே நம்ம அட்டாச்சா இருக்கிறது தான் அதான் பிரக்ஞா. ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக, அதுதான் ஸ்தித பிரக்ஞா. சோ ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சக ஸ்தித பிரக்ஞக அப்படின்னு வந்திருக்கு. ததாயி சவ்யம், இதுவும் வஜ்தாத்தோட கர்ம வாச்சியத்துல அப்படி வந்திருக்கு. சொல்லப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். கர்ம வாச்சியம்னா நம்ம நேற்று பார்த்தோம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். அவன் வந்து எல்லாரும் அவன் அப்படி சொல்றாங்க, சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. துக்கேஷ்வனுத்விக்ன மனஹா சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதக ஸ்திததீஹி முனிருச்யதே. இப்ப அடுத்த கேள்வி, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிட்ட. எப்படி இருப்பான் அப்படின்னா, ஸ்திதினா ஏதோ சொல்லி முடிச்சிட்டீங்க, காமம் இல்லாம இருப்பான், சந்துஷ்டனா இருப்பான்னு. அப்ப அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல திருப்பி இன்னும் கொஞ்சம் விலாவரியா சொல்றாரு அவர். துக்கேஷு அனுவித்ன மனாக, துக்கேஷு ஊ வந்து வா ஆயிடுறது, என் சந்தி வந்திருக்கு. சுகேஷு விகதஸ்பிருக, அங்கேயும் ஒண்ணும் இல்ல. வீதராக பயக்ரோதக ஸ்திததீஹி முனி உச்சியதே. ஸ்திததீஹி பிளஸ் முனி, ஸ்திததீர் முனி ரேஃபா வந்திருக்காங்க. முனிகி பிளஸ் உச்சியதே, அங்கேயும் வந்து இகாரத்துக்கு அப்புறம் விசர்கம் இருக்கு. ஸ்வரா லெட்டர் அதர் தென் ஆ அண்ட் ஆ இருந்தனா ரேஃபா ஆயிடும், அதனால இங்கேயும் ரேஃபா வந்திருக்கு. சோ முனிர் உச்சியதே அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கு. முனி, முனிக்கு ஆக்சுவலா ஒரு டெஃபினேஷன் உண்டு சம்ஸ்கிருதத்துல, சும்மா நான் அதனால அதையும் போட்டு வச்சிருக்கேன். மனநசீலக, மனநசீலன்னா இதை பத்தியே மனசுல திங்க் பண்ணிட்டே இருப்பா, மனசுல தியானம் பண்ணிட்டு அதே இருப்பா, அவதான் முனி. இந்த ஸ்லோகமும் சிதப்பிரஜனோட லட்சணத்தை பார்த்து சொல்றது. சோ எப்படி இருப்பான் அவன் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தோம் காமத்யாகின்னு. அப்ப காமத்யாகினா எப்படி இருப்பான் அவன் அப்படின்னா, துக்கேஷு அனுத்விக்ன மனாக சுகேஷு விகத ஸ்பிருஹ வீதராக பயக்ரோதக முனிகி ஸ்தித பிரஜா ஸ்திததீஹி உச்சியதே. இதுவும் வந்து கர்மணி பிரயோகத்துலதான் இருக்கு. துக்கேஷு அமௌங் துக்காஸ் ஆர் துக்கங்களில், எப்படி எடுத்திருந்தாலும் கரெக்டா தான் வருது. துக்க சமயங்கள்ல அனுத்விக்னா மனாக, விக்ன மனம்னா என்ன அர்த்தம்? விக்னம்னா கலக்கம், சங்கடமான மனம். சோ அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் போட்டோடனே என்ன அர்த்தம்? கலங்காத மனசு. சோ கலங்காத மனசுடையவனா எவன் இருக்கானோ, இது எல்லாமே ஸ்திததீயோட அட்ஜெக்டிவ். அதனால ஸ்திததி எப்படி என்ன விபக்தியோ அதே விபக்தி தான் அதுவும் வரும். இதை பத்தி நான் கிராமர் பாயிண்ட் அப்படி சொல்றேன். சுகேஷு விகத ஸ்பிருஹ, சுகேஷு சோ துக்கத்துல கலங்காத மனசு. அப்போ சுகத்துல குதிச்சு குதிச்சு எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறதா கிடையாது. அங்க எப்படி இருக்கணும்? விகத ஸ்பிருஹ, அங்கேயும் வந்து அவனுக்கு வந்திருக்கு, அதுக்காக அவன் அப்படியே சந்தோஷமா ஆயிட மாட்டான். அப்பவும் அதுல வந்து ஸ்பிருகா இல்லாம இருப்பான். விகத ஸ்பிருக எல்லாமே ஸ்திததியோட அட்ஜெக்டிவ். விகத ஸ்பிருக அனுத்விக்ன மனாக. அடுத்தது வீதராக பயக்ரோதக. வீதராக பயக்ரோதக அப்படின்னா வீதராக வீத பயக வீத குரோதக. வீதனா போனன்னு அர்த்தம், போன ராகம் டிசையர்ஸ், பயம் போச்சு, குரோதம் போச்சு. இந்த மாதிரி இருக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதா. சோ எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட் பத்தி தான் சொல்லிட்டு வர. அந்த மாதிரி இருக்கிறவன் தான் ஸ்திததீஹி. இப்படிப்பட்டவனை தான் நம்ம வந்து ஸ்திததி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. சோ இங்க இன்னும் கொஞ்சம் மேல பார்க்கலாம். ஸ்தித பிரஜ்ஞ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கத்தே நம்ம இங்க சிம்பிளா சொல்லிட்டு அவரு துக்கேஷு அனுத்விக்ன மனாக அப்படின்னு பார்த்தோம். நம்ம துக்கத்துல கலங்காத மனசு அப்படின்னுட்டு. சோ மனுஷனோட துக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம்னு சொல்ல மாட்டேன், இந்த டீக்கால சொல்லியிருக்கு. இந்த டீக்கால என்ன சொல்லியிருக்கான்னா, மனுஷனுக்கு 3 விதமான துக்கங்கள். எப்படிப்பட்ட துக்கம்? ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்லுவான். சோ 3 விதமான துக்கம் வந்து மனுஷனுக்கு உண்டு. ஆத்தியாத்மிகன்னா சரீர சம்பந்தமான இந்த வியாதி நமக்கு அந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம். ஆதி பௌதிகன்னா என்விரான்மெண்ட், பிகாஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது, ஒரு என்விரான்மெண்டால வர எல்லா கஷ்டமும் அப்படி சொல்லலாம்.
ஆதி தெய்வீகம்னா திடீர்னு ஒரு ஃப்ளட் வருது, திடீர்னு நமக்கு ஒரு எர்த்வேக் வருது, என்ன ஏதுன்னு புரியல இல்லையா, அந்த மாதிரி. சோ மனுஷனுக்கு 3 விதமான துக்கங்கள் இருக்கு. இந்த 3 விதமான துக்கத்திலையும் அவன் வந்து கலங்காம இருக்கான். சோ அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவன் தான் எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு இதுலயே தெரிஞ்சிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறவன் தான் 3 விதமான துக்கங்களையும் கலங்காத. துக்கேஷத்துக்கு நம்ம அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சுகேஷு விகத ஸ்பிருக, அது நம்ம ஆல்ரெடி. சோ இது இந்த ஸ்லோகத்துல 3 பாயிண்ட் கொடுத்திருக்காரு. ஸ்திததீகியோட லட்சணம் முதல்ல நம்ம காமத்தியாகி துஷ்டக அப்படின்னு பார்த்தோம். இங்க அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா அந்த காமத்தியாகியா இருக்குமா, சுகேஷு விகத ஸ்பிருகவா இருப்பான் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் துக்கேஷு அனுத்விக்னமனாக வீத்தராக பயக்கூடாத அப்படின்னு போட்டிருக்கோம். சோ எதுக்காக இந்த வீத்த ராகம், எதுக்காக ராகத்தை விடணும் அப்படின்னு கேட்டேன்னா, சுகேஷ் ஸ்பிருகா ரகித, சுகம் போது சந்தோஷம், அந்த ஸ்பிருகானா ஆசை இல்லாம இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்பிருகாவை வந்து ஆதிசங்கரர் வந்து அக்னிங்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனோட இப்போ ஒரு ஃபியூவல் ஃபயர்ல வந்து நீங்க ஃபியூவல் போட்டேன்னா அந்த ஃபயர் ஜாஸ்தி ஆகுமா குறையுமா? குறையாது, ஜாஸ்தி ஆகிட்டே போகும், அதையும் அழிச்சிடும். அப்படிதான். ஸோ நம்மளோட ஆசையும் கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம ஆசைக்கு ஃபியூவல் போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆசைக்கு போயிட்டே இருக்குமே தவிர அது எனக்கு போதும்னு என்னைக்குமே சொல்ல போறது இல்லை. எப்பவுமே பர்மனண்டா அது குஷியா அதுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி இருக்கதான் அதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால அதை வந்து அக்னி இவ அப்படிங்கிறது. அதனால வீத்த ராகவா இருக்கணும். அவ எதுக்காக அப்படி இருக்கணும் அப்படின்னா வீத்த பயம் எப்படிப்பட்ட எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ராகத்துக்கு டெஃபினிஷன், அப்புறம் துக்கத்துக்கு டெஃபினிஷன் அந்த மாதிரி தான். இதெல்லாம் டீக்கால இருந்து எடுத்தது. வீத்த பயம்னா என்ன அப்படிங்கிறது பாயிண்ட். பயம் என்ன அப்படின்னா பிரிய விஸ்லேஷ, நமக்கு பிரியமான பொருள் விஸ்லேஷனா நம்மளை விட்டு போயிடுவோம், பிரிஞ்சிருவோமோன்னு பயம். அப்புறம் அப்பிரிய ஆகமன நிமித்தம், அப்பிரியனா வேண்டாதது வந்துருமோன்னு அந்த பர்பஸை நினைச்சு பயம். ஸோ நமக்கு மனுஷனுக்கு எப்பவுமே 2 விதமான பயம் தான். பிரியம், பிடிச்ச விஷயம் போயிடுமோன்னு, பிடிக்காத விஷயம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். இந்த 2 விஷயம் தான் நமக்கு பயம். ஆனா இந்த ஸ்தித பிரஜை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்வதந்திர பாவேன, சுதந்திரமா என்ன, சுதந்திரம்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் பரதந்திரம்னா we are dominated by environment, எல்லாமே நமக்கு எல்லாமே வேணும். ஆனா இவன் சுதந்திரம்னா ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ அந்த சுதந்திர பாவமா இருக்கிறதுனால அவன் தான் ரியலா இண்டிபெண்டா இருக்கான். ஷரீராத்தபி பயம் தியஜதி, சரீரத்தை பார்த்து நம்ம ரொம்பவே பயப்படுறோம். அந்த மாதிரி இல்லாம அவன் எல்லாத்துல இருந்தும் பயத்துல இருந்து விடுபடுறான். எல்லாத்துக்கும் காரணம் வந்து பயம்தான். இவர் கூட விவேகானந்தர் கூட அதை பத்தி நிறைய சொல்வார். பயப்படக்கூடாதுன்னு சொல்வார். பயந்துட்டே இருந்தேன்னா ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. சோ பயம்தான் மனுஷனுக்கு. 2 பயம் என்ன சொன்னேன்னு இன்னொரு தடவை சொல்றாரு. பிரிய விஸ்லேஷ, பிடிச்ச பொருள் போயிடுமோன்னு பயம், பிடிக்காத பொருள் வந்துருமோன்னு பயம். பிடிக்காத பொருள்னா என்ன, பொருள் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், விஷயம் மெட்டீரியலாவும் இருக்கலாம். ஈவன் சில அன்புக்கெல்லாம் மெட்டீரியல்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ பிடிச்ச ஒண்ணு பிரிஞ்சிடும், பிடிக்காதது வந்துடும். இதான் 2 விதமான பயம் மனுஷனுக்கு. சோ நம்ம எல்லாத்தையும் அது விடணும் அப்படிங்கணும். சோ வீத குரோதக, குரோதம்னா கோபத்துக்கும் குரோதத்துக்கும் இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ தாட் ஐ வாண்டட் டு ஷேர் ஆல் திஸ். இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் டெஃபினேஷன்ஸ் எல்லாம். ஸோ குரோதம் அப்படின்னா கோபம்னா நம்ம வந்து பிடிச்சவங்க மேல கூட நம்ம கோவப்படுவோம், எல்லார் மேலேயும் கூட கோவப்படலாம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மேல கோவப்படுவோம். இந்த குரோதம் அப்படிங்கிறது என்னன்னா அந்யகிருத அபராதக பிரவருத்தி கேது புத்தி ரகிதக. அந்யகிருதனா இன்னொருத்த நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம முடிவு பண்ணிடுறோம், அது தப்பா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்யகிருத அபராதக, அப்போ அவனுக்கு அப்ப என்ன ஆகுது நமக்குன்னா நம்மளோட புத்தி கேது, நம்ம புத்தி எப்படி இருக்குன்னா அவன் மேல ஒரு வெஞ்சன்ஸ் வைக்கிறது. அப்போ நமக்கு ஒரு பாவம் வருது இல்லையா, அதுதான் குரோதம். அந்த கோபத்தையும் விட்டுடணும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்க. So beautiful, ஒன்னும் அவ்வளவுதான் இருந்தது. So I thought I should tell you. ஆக்சுவலா பிடிச்ச விஷயம் போயிடும், பிடிக்காத விஷயம் கிடைச்சிரும்னு சொல்றோம்ல, அந்த பிடிச்ச விஷயமே இருக்க கூடாது இல்ல, பிடிச்சது பிடிக்காது இருக்க கூடாது. அதுதான் சொல்றாரு. அது இப்ப என்ன சொல்றாரு, இது நான் வீட்ட அது பய ரகிதகவா இருக்கணும், அது இல்லாம இருக்கணும். இங்க எல்லாத்துலயுமே இது நான் சொல்ற குணங்கள்லாம் இல்லாம இருக்கணும். இப்ப வந்து வீட்ட ராகக, வீட்டனா போனேன்னு அர்த்தம். ஆனா அந்த ராகங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அந்த சுகேஷு ஸ்பிருகா ரகிதக அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஸ்பிருகானா என்ன அப்படின்னா அக்னி மாதிரின்னு போட்டிருக்கேன். சோ அந்த ஸ்பிருகா இல்லாம இருக்கணும், ரகிதகன்னு போட்டிருக்கேன் லாஸ்ட்ல பாருங்க, பய ரகிதக.
பயம்னா என்னன்னு போட்டுட்டு அந்த அந்த பயம் இல்லாம இருக்கணும். இது ரெண்டும் பயம் கமா போட்டுட்டு அந்த பய ரகிதக இந்த பயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். வீத குரோதகவும் அப்படிதான். சோ கடைசியில ரகிதகன்னு போட்டிருப்பேன். கோபம்னா என்ன? அந்யகிருத அபராதக இன்னொருத்த நமக்கு செஞ்ச ஒரு தப்பு, அது தப்பான அவன் பாவத்துல அது தப்பு அப்படி எடுத்துக்கணும். சோ அவன் மேல நமக்கு வர ஒரு பிரவருத்தி, பிரவருத்தினா நம்ம மனசுல தோன்ற ஒரு எண்ண ஓட்டம். அப்ப அவளை பார்த்தாலே நம்ம ஹார்மோன் அப்படியே போட்டு ஒரு மாதிரி மாறி ஒரு கோவம் அப்படியே கொப்பளிக்கும். அதுதான் அந்த புத்தி இருக்கக்கூடாது. புத்தி ரஹிதக அந்த புத்தி இல்லாத இருக்கணும். சோ பிராரப்த இப்போ கர்ம பலம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா ஏற்கனவே பிராரப்த பலன் வந்துடுது. அப்போ ஒரு மனுஷனுக்கும் இஷ்ட பலம் வரும். இப்போ கிட்டத்தட்ட இங்கே இது பிரியா அந்த வீட்ட பய அதுல இருந்து கூட எடுத்துக்கலாம். இஷ்ட பலம் அனிஷ்ட பலம், இஷ்ட பலம் ஒண்ணு வரும், அனிஷ்ட பலம் வரும். அப்ப ஞானி எப்படி இருக்கும்? சமதுக்கே அது பார்த்தோம், அதே தான் திருப்பியும் வந்திருக்கு. சுகஹேதுஷு துக்கஹேதுஷு சமபாவம் பிரதர்ஷயதி. சுகத்துக்கு காரணமான விஷயத்திலையும் துக்கத்துக்கு காரணமான விஷயத்திலையும் அந்த ஞானி எப்படி இருக்கான்? சமபாவத்துல இருக்கான். ஓகேயா? அது எதுக்காக மேனக்கு வேணும்ட்டு நிருப வா அத்தவா யாச்சக. He can either be a king or can be a beggar. சோ உடனே வந்து பெகரா தான் இருக்கணும் நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கிறோம். கிடையாது. எக்ஸாம்பிள் நிருபக்கு ஜனக மகாரிஷி, யாச்சகருக்கு வந்து நம்ம நிறைய பாக்குறோம். நிஜமாவே நம்ம சித்தர்கள்லாம் இப்பதான் அப்படிதான் இருக்கோம். அதனால அப்படி நம்ம பாக்குறோம். சோ வீத்ததாக பயக்ரோதக அப்படிங்கறதே ராக ரகிதக. ஃபர்ஸ்ட் வந்து வீத்ததாக வீத்த பயக வீத குரோதக அப்படின்னு பார்த்தோம். ராக ரகிதகனா காமம். காமம்னா நம்ம தமிழ் காமம் மட்டும் இல்ல, காமம்னா டிசையர் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். எல்லாமே ஆசைதான மறைமுகமா. சோ இந்த காமத்தாலதான் பயம் வருது. ஸ்டெப் பை ஸ்டெப் போனா இப்படின்னு சொல்லலாம். காமத்தாலதான் ஒரு பயம். ஏன்னா அந்த காமம் அடையாம போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம், இல்ல அடைஞ்ச காமம் கையை விட்டு போயிடுமோன்னு பயம். அந்த பயம் இந்த மறைமுகமா இந்த பயத்தாலதான் குரோதமும் வருது. சோ எல்லாமே 1 to 1. ஒரு இதை பத்தி ஆக்சுவலி பதஞ்சலி கூட அழகா சொல்லியிருப்பார். நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நல்லா இருக்கும் இதை பத்தி. சோ ரொம்ப சைக்காலஜி இது. ஒண்ணு காமத்தாலதான் காமம். அது புத்தர் கூட அதான் சொல்றாரு, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு ஏதோ சொல்றாரு இல்லையா? சோ ஆசையாலதான் எல்லாம். பயமும் ஆசையாலதான், குரோதமும் ஆசையாலதான். சோ ஃபர்ஸ்ட் டிசையர் இல்லாம இருக்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் புடிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது பியூட்டிஃபுல். ஐ வாண்டட் டு டெல் யூ. எல்லாம் இதெல்லாம் டீக்கா அதெல்லாம் இருந்தது. சோ நம்ம இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்காக. சோ இப்போ நம்ம என்ன பாக்குறோம்? துக்கேஷு சப்தமி விபக்தி அனுவித்த மக்னாக அப்படிங்கிறது 1.1. ஆக்சுவலா மனாகன்னு வந்தா கூட அது 1.1 நபும்சகலிங்க சப்தமா இருந்தது. ஆனா அது வந்து இந்த பகுவிரீகி அந்த ஸ்திததிக்கு அட்ஜெக்டிவா போர்த்தே அப்போ வந்து மனாகன்னு முடியும். அந்த மனஸ் சப்தங்கிறது நபும்ச லிங்கமா இருக்கிறதுனால மனாகன்னு முடியுங்கிறது ஸ்பெஷல் ரூல். அது சுகேஷு விகத ஸ்பிருக இதுவும் அதே தான். ஸ்பிருகங்கிறது வந்து ஸ்பிருகாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், பட் இட் ரெஃபர்ஸ் டு த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் த ஸ்தித தீஹி, அந்த பிரதமா விபக்தி புல்லிங்க சப்தம் மாதிரி. சோ விகதா ஸ்பிருகா யஸ்ய சக இதுவும் அப்படிதான். உத்விக்னக மனக உத்விக்ன மனக அப்படின்னு வரும். சோ ந உத்விக்ன மனக அனுத்விக்ன மனக ந அனுத்விக்ன மனக யஸ்ய சக அப்படின்னு போட்டோன்னா அனுத்விக்ன மனாக அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா அப்புறமா படிப்போம். இப்போதைக்கு இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதேதான் திருப்பி தான் வரப்போகுது. சோ இங்க வீதராக பயக்ரோதக, இங்க ராக பயக்ரோதம் மூணுத்தையும் சேர்த்தனா ராக பயக்ரோதாக, அதுக்கப்புறம் வீத அப்படிங்கிறத ஆட் பண்ண உடனே இது வந்துடும். முனிகி இது எல்லாமே 1.1 தான் மொத்தத்துல. அனுத்விக்ன மனாக விகத ஸ்பிருக வீதராக பயக்ரோதக முனிகி ஸ்திததீகி எல்லாமே 1.1. சோ இங்க துக்கேஷு சுகேஷு தான் சப்தமி விபக்தியில இருக்கு. உச்சியதே அகைன் கர்மணி பிரயோகம். உச்சியதேன்னு வந்தாலே கர்மணி பிரயோகம் தான். இப்போ மேல கிராமர் பார்க்கலாம். அதே தான் இருக்கும். துக்கேஷு துக்கம்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம் சப்தமி விபக்தி. அனுத்விக்ன மனாக ஆல்ரெடி சொன்னேன். உத்விக்னம் மனக யஸ்ய சக உத்விக்ன மனாக புல்லிங்க சப்தத்துல மனகங்கிறது நபும்சகலிங்கமா இருந்தா கூட மனாகன்னு மாறும். அது பகுவிக்கு யஸ்ய சகன்னு போட்ட உடனே அப்படி மாறிடாது. சோ ந உத்விக்ன மனாக அனுத்விக்ன மனாக அப்படின்னு வரும். சுகம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கம், அதோட சப்தமி விபக்தி. ஸ்பிருகாங்கிறது ஆல்ரெடி சொன்னேன் ஃபெமினைன் ஜெண்டர், பட் ரெஃபர்ஸ் டு த பர்சன். அந்த ஸ்தித பிரக்ஞா இருக்கிறவங்கிறதுனால விகதா ஸ்பிருகா யஸ்ய சக அப்படின்னு சொல்லி இங்கேயும் வரும். வீத்ததாக பயக்ரோதக ராகம் பயம் குரோதம் மூணு ஆட்டிடியூட். ஃபர்ஸ்ட் அது மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கணும்.
மூணுத்தையும் சேர்த்துந்தா ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணாக அப்படின்னு நம்ம படிச்சோம். அதே மாதிரி ராக பய குரோதாக அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் இந்த மூணும் சேர்ந்த உடனே பகுவச்சனமா இருக்கிறதுனால வீதாக அப்படிங்கிறதும் அது அதே விபக்தியில போட்டுக்கணும். சோ வீதாக ராக பய குரோதாகன்னு வரும். இட் ரெஃபர்ஸ் டு த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் தட் அப்படிங்கிறதுனால எஸ் எஸ் அக அப்படின்னு சொல்லி ஆட் ஆகுது. அப்ப வீதராக பய குரோதக அப்படின்னு அந்த சிங்குலர் போட்டுடுறது. அதனால பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஏன்னா எல்லாமே ஸ்திததியோட அட்ஜெக்டிவ். சம்ஸ்கிருதமே அப்படிதான் வரும். மெயினா ஸ்திததியோட அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால எல்லாமே பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துக்கு அப்படி எஸ் எஸ் அக அப்படின்னு மாத்திருக்கோம். சப்போஸ் பகுவச்சனமா இருந்தா ஏஷாம் தே அப்படின்னு வந்திருக்கும். சரி, ஸ்திதாக தீகி இதுவும் அப்படிதான். ஸ்திதாதியும் அப்படிதான். ஸ்திதாதி நிலை பெற்றிருக்கிற புத்தி அப்படின்னு அர்த்தம் வருது. ஆனா நம்ம யாரு சொல்றோம், நிலை பெற்றிருக்கிற புத்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு. அப்ப எஸ் எஸ் அக அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணணும். ஸ்திதா தீகி எஸ் எஸ் அக. தீகும் ஃபெமினைன் ஜெண்டர் தான். அதனால ஸ்திதானும் அதோட அட்ஜெக்டிவா முதல்ல போட்டுக்க வேண்டியிருக்கு. முனிகி மனநசீலக முனிகின்னு ஆல்ரெடி சொல்ல. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். உச்சியதே கர்மணி பிரயோகத்துல இருக்கு. 3 நம்ம கர்மணி பிரயோகத்துல 3-1 ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே 3-1. சப்தமி விபக்தி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். மிச்ச விபக்தி எல்லாம் இருந்தா அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோகா. யக சர்வத்ர நபிஸ்னே என்ன எனக்கு ராகமே வரல இன்னைக்கு. யக சர்வத்ர நபிஸ்னேகஹ தத்தத் प्राप्य शुभाशुभं नाभिनन्दति न द्वेष्टि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. ஏற்கனவே முன்னாடி சொன்னது அதே தான் இங்கேயும் வருது. சோ அங்க என்ன சொன்ன, சுக துக்கம் அப்படிங்கிற வார்த்தை சொன்ன. இங்க சுபாசுபம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காரு. மிச்சப்படி ஒண்ணு பெருசா வித்தியாசம் இல்ல. அதே எக்ஸ்பிளனேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதெல்லாம் நம்ம துக்கேஷு அதே அர்த்தம் தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வருது. யக சர்வத்ர அன்னபிஸ்நேகஹ. அன்னபிஸ்நேகஹ பிளஸ் தத்து விசர்க்கம் வந்து சகாரமாயிருக்கு. தத்தத் பிராப்ய சுபா சுபம். சுப பிளஸ் அசுபம் சுபா சுபம்னு வந்துடும். ஆக்சுவலா அது சிங்கிள் வேர்ட் தான். ந அபிநந்தந்தி ந துவேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. சோ ஸ்திர பிரக்ஞா அதே தான், கண்டினியூஷன் தான். சரி, அவருக்கு அர்ஜுனனுக்கு நன்னா புரியாம போயிடக்கூடாதுன்னு விதவிதமா சொல்ற. யக யவன் சர்வத்ர. சர்வத்ரன்னா எல்லா டயத்துலயும், எல்லா டயத்துலயும் எல்லா நேரத்திலையும். அன்னபிஸ்நேக. அன்னபிஸ்நேகன்னா அபிஸ்நேகம்னா அப்படியே உள்ள அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆசை. அன்னபிஸ்நேகன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உதாசீனன்னா நம்ம தமிழ்ல வந்து அவனை இக்னோர் அப்படிங்கிற மீனிங் சொல்லுவோம். ஆனா இக்னோர் பண்றதுன்னா உதாசீனம்னா அசிங்கப்படுத்துறதுங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. இங்க வந்து எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம உதாசீனமா இருக்குது. எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவகிட்ட எல்லாம் பேசுவான். அதுக்காக ஒண்ணு யாரையும் இன்சல்ட் பண்ண, அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் இன்சல்ட் எல்லாம் பண்ண மாட்டான். ஆனா வந்து அதுல ரியலா உள்ளுக்குள்ள பெருசா விஷயம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான். அன்பாதான் இருப்பான். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேணும். தத்தத் சுப அசுபம் பிராபிய. சுபா சுபம். சுபமோ அதாவது சுகம் துக்கம் ரெண்டு வந்தா கூட ந அபிநந்ததி. சுகம் பிராபிய ந அபிநந்ததி. சுகம் வந்தனா அவன் சந்தோஷப்படுறது இல்ல. அசுபம் பிராபிய துக்கம் வந்ததுன்னா ந துவேஷ்டி. ஆனா கோச்சுக்கிறது இல்ல, துவேஷம் வருது இல்ல அவனுக்கு. அப்படிப்பட்டவனுக்கு தான் பிரக்ஞா, அவனோட தி புத்தி அதுதான் பிரதிஷ்டிதா. அதுதான் வந்து சமாதவ். அந்த சமாதியில பிரதிஷ்டிதான நிலை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா பவதி. யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சர்வத்ர அவ்யயம். யக அன்னபிஸ்நேக. சோ இதுவும் 1.1 தான். தத்தத் பிராபிய சுபாசுபம் தத்தத் பிராபிய. சுகம் துக்கம் அதது என்னென்ன கிடைக்கணுமோ அப்படிங்கிறதுனால எல்லாமே 2.1ல இருக்கு. பிராபிய பிரா பிளஸ் ஆ பிளஸ் ல்யப் பிரத்யா அதுல இருக்கு. ந அபிநந்ததி. அபிநந்ததினா ந சந்தோஷம் பிராப்னோதி ந சந்துஷ்டக பவதி. அப்படி இருக்கானோ. ந துவேஷ்டி. அவனுக்கு வந்து அதை பார்த்து கோபமும் இல்லை. இது ரெண்டுமே கிரியாபதம். ந அவ்யயம். தஸ்ய. தஸ்ய இஸ் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பிரக்ஞா 1.1. அவரோட பிரக்ஞா பிரதிஷ்டிதா. பிரதிஷ்டிதான நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இக்தா பிரத்யத்துல வந்து கிரியாபதமா இருக்கிறதே ஒரு டைப்பா வரும். சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ பி அட்ஜெக்டிவ். அந்த மாதிரியும் இருக்கும். சோ இங்க வந்து
ஓகே. சர்வத்ரனா யாரு இது டீக்கா எழுதின மனசுல ஞாபகம் இல்லை. சங்கராச்சாரியரா ராமானுஜரா ஞாபகம் இல்லை. தேக ஜீவனாதவ், தேகத்திலயோ இந்த சரீரத்திலயோ இந்த ஜீவனத்துல அதுல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. தட் இஸ் எதுலையுமே வந்து ஸ்பிருகா இல்லாம இருக்கணும் அப்படின்னு. இது ஏற்கனவே முன்னாடி பார்த்ததுனால ஒன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்லை, இங்கே கிளியரா புரியுது. யக சர்வத்ர, யக இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஜட் சப்தோ சக யக எல்லாம் ஒரே மாதிரி அந்த பேட்டர்ன்ல வரும். சர்வத்ர அவ்யயமா இருக்கு. அன்னபிஸ்நேக, ந அபிஸ்நேக, அன்னபிஸ்நேக அப்படின்னு வரும். எப்போதுமே அகாரத்துக்கு முன்னாடி நகாரம் வந்தனா அன்னு ஆட் ஆகும். வியஞ்சனா தட் இஸ் காக்க காகாஞா வந்தனா அப்படியே வந்தா போதும். சத்தியம்னா அசத்தியம் தான். இங்க ஸ்வரா லெட்டர் இருக்கிறதுனால அன் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்திருக்கு. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தத் தத் ரெண்டுமே வந்து த்விதியா விபக்தி ஏகவச்சனம், நபும்சகலிங்க சப்தம். சுபாசுபத்துக்கு வேப்பாறதுனால சுபாசுபம் நபும்சகா, அது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். பிர பிளஸ் ஆ பிளஸ் லியப்பு பிராப்ய, ந அவ்யயம், ந அவ்யயம் சொல்லிட்டேன். அபிநந்ததி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, நந்த் அப்படின்னு. நந்ததி 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 ஏவன் நம்ம ஏதோ பலஜோகோபந்தத்துல படிச்சோம் இல்லையா? ஸோ அபிநந்ததி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இதுல. இது பிரதமா புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. ந துவேஷ்டி, துவேஷ்டிங்கிறது த்விஷ், அந்த துவேஷம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அதே தான் விஷயம். த்விஷ்ங்கிற தாத்து, துவேஷ்டிங்கிறது லட்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனத்துல அப்படி வரும். தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பிரக்ஞாங்கிறது ஸ்ரீலிங்கம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இது பிரதிஷ்டிதா அப்படிங்கிறது பிராங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற ஸ்தாங்கிற தாத்து, அதோட இக்தாங்கிற பிரத்யம் போட்ட உடனே அந்த திஷ்டதி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? திஷ்டதி திஷ்டத, ஸோ திஷ்டிதா அப்படின்னு சொல்லி அந்த இக்தா பிரத்யத்துல இது ஃபார்ம் மாறி போடுது. ஸ்தா வந்து திஷ்டிதா அப்படின்னு மாறி போடுது. இதன் ஆட் ஆகும். ஒரு ஏழை பார்த்தனா இங்க திஷ்டதி அப்படின்னு தான் அதோட பிரதமா விபக்தி, பிரதம புருஷ ஏகவச்சனத்துல லட்லகாரத்துல வரும் இல்லையா? அதனால இங்க பிரதிஷ்டிதா அப்படின்னு அதுல அந்த ஃபார்ம் கொஞ்சம் மாறுது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்லோகம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். டைம் இருக்கா? மணி என்ன? ஓகே, சாண்ட் பண்ணலாமா? இதான் இந்த 3 தான் வந்து. இன்னும் ஒண்ணு சொல்ல போறேன் எப்படி இருப்பான் அப்படின்னுட்டு. ஐ திங்க் அது சொல்ல டைம் இருக்குமான்னு தெரியல. சாண்ட் பண்றீங்களா எப்படி? இல்ல இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னொன்னு சொல்லுங்க மேடம், கேக்க நல்லா. ஓகே. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ சர்வஷக இந்திரியாணிந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமை வந்து எப்படி தன்னோட அங்கங்களை வந்து உள்ளுக்குள்ள இழுத்துக்கும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஸ்தித பிரக்ஞா இருக்கிறவ வந்து என்ன பண்ணுவான், இந்திரியா அர்த்தேபியகன்னா அந்த மெட்டீரியலிஸ்டிக் அந்த விஷயங்கள்ல இருந்து தன்னோட இந்திரியங்கள் எல்லாமே பகிர் போற மாதிரி தான் நம்ம பகவான் படைச்சு விட்டுருக்காரு. கண்ணு காது மூக்கு எல்லாம் வெளியில தான். ஸ்மெல் வந்து அங்க என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு பாக்குறோம். கண்ணு அப்படியே தீர்க்கமா அங்க எங்கேயோ படிச்சிருந்தா கூட அங்க எங்கேயாவது பார்த்தா ஒரு செகண்ட் வெளியில ஓடி போயிடும். சோ அந்த மாதிரி இருக்கிற புத்தி தான் மனுஷனுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து அவன் வந்து வெளியில வந்துடுறான். அவனோட பிரக்ஞா வந்து கிளியரா இருக்கு. என்னென்ன பண்ணணுமோ என்னெல்லாம் பண்ணிட்டே இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள மனசுல தான் ஆத்மா அப்படிங்கறதுல ரொம்ப மைண்ட் கிளியரா இருக்கும். சோ தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா கிளியரா இருப்பான் மைண்ட்ல. அவனுக்கு இங்கேயே அவன் தான் வந்து முக்தி இங்கேயே அடைஞ்சிட்டான். முக்தி போய் வெளியில தான் தேட வேண்டாம். ஸ்வர்க்கம் வேணுமோ இல்ல ஈவன் பிறப்புக்கு அப்புறம் முக்தி கிடையாது, இருக்கிறதையே முக்தி. இதான் அதுதான் விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா முக்தின்னு டபால்னு எல்லாம் முடிஞ்சிட்டு ப்ராஃபிட் லாஸ் கணக்கு முடிஞ்சிட்டுன்னு ஒரு நாள் டப்புன்னு போக மாட்டோம். நம்ம பிராரப்த கர்மால என்ன இருக்கோ நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம சரீரம் இருக்கும். அந்த பிராரப்த கர்ம கணக்கு முடிகிற வரைக்கும் இருந்துதான் ஆகும். வேணா அடுத்த ஜென்மம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஜென்மத்துல அந்த கர்மா நம்ம பண்ணிதான் ஆகணும். அப்ப அந்த பிராரப்த கர்மா எப்போ முடியறது நமக்கு ஏற்கனவே என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அது வரைக்கும் சரீர உபாதையோ மன உபாதையோ அவனுக்கு கிடையாது, நம்ம நினைச்சுப்போம். சோ அந்த மாதிரி எது இருந்தாலும் அவர் வந்து அதை அது பண்ணிதான் ஆகணும், பொறுத்துக்கணும்.
பொறுத்துப்பாவா, இயல்பா பொறுத்துப்பா. ரமண மகரிஷி சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. அவருக்கு ஏதோ கேன்சர் ஆப்ரேஷன் ஒன்று அனஸ்தீஷியா வேணான்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அவருக்கு மனசு, பாடி, மைண்டு அதை பிரிக்கிறதுக்கு அவருக்கு நல்லா தெரியும். பாடியில கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா அவருக்கே வலிக்க போறது இல்லை, வலிச்சாலும் அவர் ஏன் கவலைப்பட போறார். அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் இருந்தது. ஓகேயா, அந்த அளவுக்கு இருக்கணும். யதா சம்ஹரதே ச அயம் கூர்மக பிளஸ் அங்கானி கூர்மோங்கானி. ஸோ அ பிளஸ் விசர்க்கம் பிளஸ் அ ஓ அபகிரக சின்ன நம்ம படிச்சிருக்கோம். பூர்வ ரூப சந்தியும் வரும், குணம் வரும், பூர்வ ரூபம் ரெண்டும் வரும். இவ சர்வசக இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபியக, இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபியக, அந்த அர்த்தேபியக பிளஸ் தஸ்ய அப்படிங்கிறதே விசர்க்கம் வந்து சகாரமா மாறுது. தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு வருது. இங்க இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபியக வந்து சவர்ண தீர்க்க சந்தி இ பிளஸ் இ ஆயிடுது. அது ஒண்ணு இருக்கு. கூர்மக அங்கானி இவ யதா அயம் இந்திரிய அர்த்தேபியக சர்வசக சம்ஹரதே ததா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாச்ச. ஸோ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம். எப்படி வந்து ஒரு ஆமை வந்து அப்படியே உடம்புக்குள்ள எல்லா பார்ட்ஸையும் அப்படி சுருக்கின்றதோ, ஓட்டுக்குள்ள அப்படி சுருக்கிடும். அப்போ வந்து அதுக்கு எனிமீஸ் வந்து அதால ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு இங்க எனிமீஸ் யாரு? பாகிய எனிமீஸ் கிடையாது, உள்ளுக்குள்ளதான் எனிமீஸ்லாம் இருக்கா. ஸோ அந்த எனிமீஸ்லேருந்து தப்பிச்சு போகணும்னா உள்ளுக்குள்ள நம்ம சுருக்கிடணும். கூர்மக அங்காணி, கூர்ம டாட்டாய்ஸ், அங்காணி இவ அதோட அவயவங்கள், சரீர பாடிஸ் எப்படி உள்ள போய்க்கிறதோ, யதா அயம் இந்த யதா அயம் அதே மாதிரி அயம் அயம் ரெஃபர்ஸ் டு அந்த சித பிரஜத்துல முமுக்ஷுகு, அவன் நினைக்கிறாள் இப்படி இருக்கணும்னு. அவன் வந்து இந்திரிய அர்த்தேபியக, இந்திரிய அர்த்தேபியகனா இந்திரிய விஷயங்கள், கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள்லேருந்து சர்வசக சம்ஹரதே, எப்பவுமே வந்து சம்ஹரதே, சம்ஹரதேனா அது அப்படியே விட்டுடுறான், வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியில வந்துடுறான். அப்படி இருந்தானா ததா அப்போ தஸ்ய இந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கிறவன், இந்திரியத்தை வந்து கூர்ம மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் பத்தியா, அவன் தஸ்ய பிரக்ஞா அவனோட கான்சியஸ் பிரதிஷ்டிதா நிலை பெற்று இருக்கு. எதுல? சமாதௌ ஆத்மனி. எதுல நிலை பெற்று இருக்கு? ஆத்மனி. நம்ம புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டார் அவர். கூர்மக அங்காணி இவ, கூர்மம் வந்து எப்படி தன்னோட அங்கங்களை வந்து போட்டு இது பண்ணி இருக்கும், அத மாதிரி இங்க இருக்கணும் அப்படின்னு இப்படி சொல்லியிருக்க. இப்போ கீழே ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டிருக்கேன் நான் பாக்குறேன். சாயம் ஓகே, ஒன்றும் இல்லை, ஏன்னா இது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. இங்க எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறார்? கூர்ம அங்காணி சம்ஹரதே, அது மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்போ பிரதமா விபக்தி கூர்மன் புரிஞ்சிடும். அங்காணி 2.3, சம்ஹரதேங்கிறது கிரியாபதம். ததா அதே மாதிரின்னு எடுத்துக்கணும். இவ இஸ் அவ்யயம். அயம் அயம் இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்திரிய அர்த்தேபியக, இந்திரிய அர்த்தேபியக அப்படிங்கிறது சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். இந்திரிய அர்த்தேபியன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இந்திரியங்கள் அர்த்தங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்க. அந்த அர்த்தேபியப இந்திரியார்த்தம் அப்படிங்கிற மாதிரி வருதுனால சதுர்த்தி விபக்தியில வருது. சர்வசக, சர்வசகனா எப்பவும் சர்வத்திர மாதிரி தான், எல்லா இடங்களும் எல்லா டைம்ஸ்லயும் சம்ஹரதே கண்ட்ரோல் பண்ணிக்கிறானோ. ததா, சோ சர்வசக இஸ் அவ்யயம், சம்ஹரதே கிரியாபதம், ததா வந்து ஸ்லோகத்துல இல்ல, நம்ம எடுத்து போட்டிருக்கோம் எதா போட்டதுனால. தஸ்யை ஷஷ்டி விபக்தி, பிரக்ஞா 1.1, பிரதிஷ்டிதா 1.1. ச அப்படி மேலும் ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பவதிங்கிற கிரியாபதம் போட்டுக்கலாம். பிரக்ஞா பிரதிஷ்டிதா பவதி. கஸ்ய இந்த இவனுக்கு, இந்திரிய அர்த்தேபியக சர்வசக யக சம்ஹரதே தஸ்ய அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். யார எது மாதிரி? யதா கூர்ம அங்காணி இவ அப்படிங்கிற மாதிரி இங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல யதா இஸ் அவ்யயம், சம்ஹரதே ஹ்ரு அப்படிங்கிற தாத்து, ஹ்ருங்கிற தாத்துக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படின்னு இருக்கு. சம்ஹரதே, சம்ஹரதுன்னா இழுத்துக்கிறது, கண்ட்ரோல் பண்றது, அடக்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். ச அவ்யயம். அயம், அயம்ங்கிறது இதம் சப்தத்தோட புல்லிங்க சப்தம். அயம் ராமக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாஜிக். கூர்மக டாட்டாய்ஸ் 1.1, அங்காணி 2.3, இவ அவ்யயம்.
சர்வஷக அப்படிங்கிறது வந்து ஷஸ்ன்னு ஒரு பிரத்யம் வந்து சர்வத்ர, சர்வ பிளஸ் த்ரல்ங்கிற பிரத்யம் வந்தா சர்வத்ர. சர்வங்கிறது ஷஸ்ன்னு ஒரு பிரத்யம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, சர்வஷகனே புரிஞ்சுக்கோங்க. இந்திரியாணி, இந்திரியாணி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், யதா அந்த அங்காணிக்கு மாதிரியே வரும் இதுவும். அதனால இதுவும் கிரியாபதம் தான். ஏன்னா அந்த நரக, அந்த நரகயக இந்திரியாணி சம்ஹரதே அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறதுனால தித்யா விபக்தி ஏக வச்சனத்துல இருக்கு. இந்திரியா அர்த்தேபியக, இந்திரியே அர்த்தே யஸ்ய சக அப்படிங்கிறதே இந்திரியா அர்த்தின் அப்படிங்கிற சப்தம் வருமா. இந்திரியா அர்த்தி அப்படின்னு வரும் ஆக்சுவலா, விவேகி தியாகி அப்படிங்கிற மாதிரி. சோ அதுலேருந்து தேபியக, அதுலேருந்து எம கண்ட்ரோல் பண்றானோன்னு அர்த்தம் வருது ரியலா பார்த்தனா. சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் பகுவச்சனத்துல இருக்குது. தஸ்ய, தஸ்ய பிரஜ்ஞா, தஸ்ய இஸ் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனது, பிரஜ்ஞா இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிரதிஷ்டிதா, இங்க ஆல்ரெடி பார்த்தோம் இக்தா பிரத்யம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பிர பிளஸ் தா பிளஸ் இக்தா பிரதிஷ்டிதா. போன வாட்டி இருந்த அதே ஸ்லோகம் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன், எங்கேயோ விட்டுட்டேன், ஆனா இப்படி விஷயம் இவ்வளவுதான். ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் பிரஜ்ஞா பிர பிளஸ் தா பிளஸ் இக்தா. ஸோ இது வந்து ஸ்தித பிரஜ்ஞா உபாயமா எப்படி பண்ணணும். அப்ப அவன் இப்படி வச்சுக்கிற இந்த 3 ஸ்லோகம் தான் முதல்ல படிச்ச 3 ஸ்லோகத்துல அதுல சொல்லி முடிச்சுட்டார் எப்படி இருப்பா ஸ்தித காமத்தியாகி துஷ்டக அப்படின்னு பார்த்தோம். காமத்தியாகினா எப்படி இருக்கணும், சுபாசுபேஷுங்கிறத பார்த்தோம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி திருப்பி சொல்லியிருந்தார். ஸோ நீ ஸ்தித பிரஜனா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா எப்படி இருக்கும் பதில் அப்படின்னா, எப்படி டால்டாய்ஸ் அங்கத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறதோ அதே மாதிரி நீயும் இந்திரியங்களோட அர்த்தங்கள்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறார். அதுதான் வந்து ஸ்தித பிரஜனார்த்துக்கு உபாயம் அப்படிங்கிறார்.